ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான். ஸோ ஏன்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்டோன்னே நீ போடலான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் விளாண்டேருந்தான். இதுக்கும் முன்னாடி ஒரு வேர்ல்டு வச்சுருந்தேன் இந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு. பட் அதில் பிளாட் ட்விஸ்ட் என்னென்னா, நான் வந்துட்டு நெதருக்கே போயிட்டேன். அந்த வேர்ல்டில் ஃபார்ட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். பட் பிரச்சனை என்னென்னா, அங்கே எண்டுக்கு போர்ட்டலே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போ ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டேய், என்னடா டக்குன்னு ஏதோ ஒரு சுகர் கேனை 6 சுகர் கேனை தூக்கிட்டு ஓடுறேன்னு கேட்காதீங்க. இப்போது நான் கேம் ஸ்டார்ட் ஆனோடனே நான் வந்துட்டு ஒரு பேம்பு கிட்ட தான் ஸ்பான் ஆனேன். எனக்கு ரொம்ப குழப்பதுங்க பேர், பேம்பு சுகர் கேனும். ஸோ அதுக்கிட்ட தான் ஸ்பான் ஆனேன். அதில் வந்துட்டு ஒரு 6 எடுத்துக்கிட்டேன். மேபி மேப் மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் வந்துட்டு லாக்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்துட்டு நெதர் ஃபோர்ட்ரஸுக்கு வந்துட்டு பார்ட் 2ல் போயிடுவேன். நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் பீஸ்ஃபுல்லாக தான் வச்சு ஆடுறேன். விச் மீன்ஸ் நோ ஸ்பைடர்ஸ், நோ ஜாம்பி, நோ ஸ்கெலிட்டன். நிம்மதியாக இருக்கும். அண்ட் ஹங்கரும் வராது. ஓ இல்லை மகளே, ஸோ நான் மாற்ற மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் மாற்றிடுவேன் பீஸ்ஃபுல்லுக்கு. ஸோ ஹங்கர் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கைஸ், மறக்காமல் உங்களுக்கு பிடிக்காத மாப் என்னன்னு, அதாவது ஹாஸ்டைல் மாப்ஸில் சண்டை போடுறதுல, அதாவது நம்மளையே அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க வருவானுங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் பிடிக்காதவங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேறு எதுவும் இல்லை. எனக்கு எவனையுமே பிடிக்காததில்ல. அந்த ஜாம்பி கூட ஓகே, அதில் பேபி ஜாம்பின்னு ஒருத்தர் இருக்காம பார்த்தீங்களா, இப்போ அதுக்கும் மேலே நான் விளையாடுறது வேறு பெட்ராக் வெர்ஷனு. அதில் இந்த ஸ்கெலிட்டன் வரான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக அடிப்பான். அதாவது ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் ஸ்னைப்பர் கூட அவனை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இல்லை, செம்மையாக அடிப்பான். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் நோண்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் சீடு. ஏன்னா அங்கே ஒரு பறவை போச்சு. ஸோ அந்த சீடுக்கு தான் இப்போ நான் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கேன். அண்ட் கைஸ், ஸோ உங்களுக்கு எது பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்காதது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் தான். ஸோ இதே நான் ஜாவாவில் விளாண்டுருந்தேன்னா ஓகே, க்ரீப்பர் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு ஸ்கெலிட்டன் இந்த வருஷனில் ரொம்பவே பிடிக்காத மக்களே. எப்படியா இருந்தாலும் அடிச்சிருவான். ஸோ இதுதான் அந்த பேர்டு. டேம் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த பேர்டு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி எல்லோ கலரில் சீக்ஸ் மட்டும் ரெட் கலரில் இருக்குல்ல, இது பேர் எதுவும் சொல்லுவாங்க, காக்கட்டூன்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே இருக்குது இந்த மாதிரி ஒரு பேர்டு. ஸோ அதுதான் இப்போது தாகம் அடிக்குதுங்க. வாய்ஸ் ஒரு கொடுத்து ஒரு நிமிஷம். எனிவேஸ், ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாம் எப்படியும் வந்துட்டு நம்மளுக்கு ஷீட் கொடுக்க போகிறதில்ல இவனுங்க. ஸோ ஃபஸ்ட் டே மட்டும் நாமெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவானுங்க. அதுதான் கைஸ். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த பாட்டில் போக முடியாது நெதருக்கு. ஆனால் அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த பாட்டிலே போயிட்டால் ரொம்ப போர் அடிக்கும். அதாவது ரொம்ப ஃப்ளாஷ் மாதிரி போகும். ஸோ அதுதான் வேணான்னு தோணுது இந்த பாட்டில் நெதர். நான் நினச்சா இந்த பாட்டிலையும் போயிடுவேன். பட் அடுத்த பாட்டிலே நம்ம நெதர் போர்ட்டல் வந்துட்டு பில்ட் பண்ணி போய்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மெயினாக என்ன தேவைன்னா ஃபுட்டு தான். ஏன்னா நம்ம ஈஸியில் வச்சுருக்கோம். அதனால் சில இந்த வாட்டர் மெலன்ஸ் உடச்சி எடுத்துக்கலாம். நான் ஸ்பான் ஆகிருக்காது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜங்கிள் பயம் தான். கைஸ், இந்த வாட்டியும் இந்த எண்டு போர்ட்டல் மட்டும் வரலன்னா நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ அதுதான் இவன் சாப்பிட்றான். ஆனால் ஹங்கர் பார் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. என்னடா இது, சரி என்னமோ. நம்ம வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் உள்ளே டிக் பண்ணி தான் சர்வை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கே டிக் பண்ணேன்னா மேபி நான் அங்கே தான் வீடு கட்டுற சான்ஸ் இருக்குது. இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். இங்கே வச்சு மேபி ஒரு டோர்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸ் தான் பண்ணணும். அதுதான் பேசிக். ஸோ அதுதான் பேசிக். ஸோ எங்கடா போச்சு அது?
ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு மெயின் மக்களே. ஸ்டிக்கு இருந்தால் தான் பிக்காக்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், பிக்காக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மைனிங் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு மைனிங் நிறையா பண்ண போகிறேன். நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ கைஸ், இன்னொன்று கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஹாஸ்டைல் மாப், அதாவது அடிக்கிறாங்க யார், இந்த ஜாம்பிலாம் இருக்கானுங்களோ அவங்க தான் ஹாஸ்டைல். ஸோ அவங்களில் எவன் உங்களுக்கு பிடிக்காதோ அவனை கமெண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி பிளேயர், ஒருவேளை மைண்ட் கிராஃப்ட் விளாண்டிங்கன்னா மைனர், அதாவது என்ன மாதிரி மைனரா இல்லை பில்டரா எக்ஸ்ப்ளோரரா, அதாவது மேப்பே தேவையில்லை எக்ஸ்ப்ளோரர்னா, அவங்க பாட்டுக்கு எங்கே பாருங்க குதிரை, நம்ம ஃபெராரி F8 மாதிரியே இருக்குது. ஸோ என்னமோ ரொம்ப தொண்டை கட்டுதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கேவ் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. அண்ட் கைஸ், எக்ஸ்ப்ளோரருக்கு மேப்பே தேவையில்லை, ஃபுல்லுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. அண்ட் பில்டர், ஸோ இந்த ரோல் அண்ட் ஆக்ஷன் ஒருவேளை வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேஸ்டிலே பண்ணுவான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ பில்டர். என்னமோ நான் என்ன மாதிரினா மைனர், எப்படியாவது ஓர்ஸ் எடுக்க பார்ப்பேன். ஸோ இங்கே ஒரு ஆடு இருப்பாங்க, வா சாவ். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்டர் ப்ளஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அதுதான். அண்ட் கைஸ், நான் ஏன்டா அவனை டாப் போட்டு கூப்பிட்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா முன்னாடி வந்துட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டாக தான் இருந்தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி தான் ஓகே எல்லாத்தையும் இது வச்சு தான் வந்துட்டு நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தோம் 2 பேருமே. ஸோ அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு தான் நான் டான்னு கூப்பிட்றேன். ஏன்னா வேறு யாராக இருந்தால் வாய்ப்பில்லை. ஸோ அதுதான். பட் நான் ஒன்றும் நேம் ரிவீல் பண்ண சான்ஸ் இல்லை, அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. எனிவேஸ், இப்போ நைட் ஆக போகுது. இப்போது கேவு கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. ஒழுங்காக போய் தூங்கணும் படுத்து. இல்லை தூங்கவே முடியாது, அவங்க எங்கே ஷீப்பை ஸ்பான் பண்ணி விடுவானுங்க, சும்மா இருப்பானுங்களா, நம்மள்ட்ட வேணும்னே ஒம்பிழ்ப்பானுங்க ஷீப்பை ஸ்பான் பண்ணாமல். ஸோ இன்னைக்கு நைட்டு பேட்மேன் தான் நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு நான் இன்னும் சர்ச் பண்ணிருக்கேன், நம்ம எங்கே வந்துட்டு ஓட்டை போட்டு வச்சோம்ட்டு. எங்கடா ஓட்டரில் ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுருந்தோம்ல, அதுதான் நம்ம கிட்டத்தட்ட வீடு மாதிரி இங்கே இருப்பாருங்க. வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே ஓட்டை போட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ண வேண்டியது தான். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இங்கே கொஞ்சம் லைட்டாக மைனிங்கும் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் மைன் பண்ணும்போது, அதாவது கீழே போயிட்டே இருப்பேன், அந்த மாதிரி மைனிங்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா கோல் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நான் இன்னும் மைனிங் பண்ணுறேன், ஏதாவது கிடச்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நாங்கள் மைன் பண்ணி அந்தளவுக்கு எதுவும் கிடைக்கல, பட் பரவாயில்ல. இப்போது டே ஆகிடுச்சு, எப்படியோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெல்டர்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் வீடு கூட ப்ராப்பராக கட்டாமல் நான் மைனிங் போகிறேன். ஸோ அதுதான் என்னோடய ஸ்டைல். ஸோ மைனர்லாம் நான் அதுதான் எப்போவுமே. ஐயோ யாராவே அடிக்கிறாங்க. ஓ இவனா, வாடா பேபி ஜாம்பி வில்லேஜர். இவனுக்குலாம் இனிமேல் நான் பயப்பட மாட்டேங்க. போன வாட்டி பயந்தேன், ஆனால் இந்த வாட்டிலாம் இவங்களுக்குலாம் பயப்பட மாட்டேன். சாவு. ஸோ அதான். ஓகே, ரொம்ப தொண்டை கட்டிச்சு. அண்ட் உங்களுக்கே தெரியும், இல்லை உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு வாட்டர் ஹாலிக். வாட்டர் ஹாலிக்னா தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணினா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆல்கஹால்லாம் இல்லை, ஜஸ்ட் வாட்டர் தான், ஜஸ்ட் H2O. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. வாட்டர் ஹாலிக் ஜஸ்ட் லைக் ஆல்கஹாலிக். அவன் வந்துட்டு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிடுப்பான், ஆனால் நான் தண்ணிக்கு அடிக்ட் ஆகிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப தாக்கம் அடிக்கும், ஏன்னு தெரியல. ஸோ கைஸ், நீங்களும் என்ன மாதிரி ஒரு வாட்டர் ஹாலிக்காக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ரொம்ப வளர்றேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க்
ஃபைண்ட் a cave. ஸோ அதுதான் இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா we need to find a cave. அதுதான் இப்போ நம்ம ஒரு கேவை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் அங்கங்கே சுற்றிட்டு தான் இருக்கேன். ப்ளஸ் நான் இன்னும் பீஸ்ஃபுல்க்கு மாற்றவே இல்லை மக்களே. இன்னும் அதே மோடில் தான் வச்சுருக்கேன். அதுவும் மழை பெய்யுது. நல்ல வேளை அதில் என்டர்மேன் வர மாட்டான், ஆனால் எல்லாம் வருவானுங்க அவனை தவிர. நல்ல வேளை கைஸ், மாப்ஸ்க்கு வந்துட்டு அம்ப்ரல்லா கொடுக்கல மொஜாங்கு. ஒருவேளை அம்ப்ரல்லா அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சுன்னா என்டர்மேனும் வச்சுருக்கோம், பிளேயர்ஸும் வச்சுருக்கோம். அப்படின்னா எப்படி இருக்கும் பா, அதெல்லாம் வந்து நைட் மேர் மக்களே. ஸோ கைஸ், ரொம்ப தகவல் நிற்கிதுயா. தண்ணியே தீத்துருவேன் போல இருக்குது வாட்டர் பாட்டில். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தண்ணி குடிக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இப்போ நம்ம தேடிட்டே தான் இருக்கோம். பட் இது ஒன்றுத்தையும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு மேப் வேணும் மக்களே. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா கரெக்டான மேப் இல்லைன்னா நம்மளால் சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் ஒன்றும் எக்ஸ்ப்ளோரர்லாம் கிடையாது அந்த அளவுக்கு. ஓகே, இது வந்துட்டு இது யூஸ்லெஸ். இது எடுக்கக்கூடாது. சுகர் தான். ஓகே கைஸ், எனிவேஸ் எனக்கு டயபெட்டிஸ் வேணாம். நான் வந்துட்டு இதை வச்சு பேப்பர் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனால் சுகர் கேன் வச்சா கைஸ் பேப்பர் பண்ணுவாங்க? எனக்கு தெரியல. ரியல் லைஃப்பில் சுகர் கேன் வச்சா பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி போதும் கைஸ். நீங்கள் அந்த அளவுக்குலாம் கமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா நான் ரொம்ப லிஸ்ட்டு சொல்லிகிட்டே இருக்கேன். போதும், இது 3 இதுலேயே ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்கஹாலிக், நீங்கள் வாட்டர்ஹாலிக்கா, இல்லை உங்களுக்கு எந்த மாப்ஸ் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னடா சொன்னேன், என்னமோ விடுங்க, போய் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான். இல்லை நீங்கள் ரீவைண்ட்லாம் பண்ணாதீங்க. நீங்களும் என்ன மாதிரி வாட்டர்ஹாலிக்கா, இல்லை உங்களுக்கு எந்த மாப்ஸ் பிடிக்காது, அதாவது ஹாஸ்டல் மாப்ஸில் எந்த மாப் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரோல் என்ன மைனரா, இல்லை பில்டரா, எக்ஸ்ப்ளோரரா, இல்லை பிவிபி போடுறவங்களா, யாருன்னு கமெண்ட் அடிச்சிடுங்க. ஸோ வாய் திக்கிட்டே இருக்கு. வாட்டர்ஹாலிக்னா திரும்பவும் சொல்லிடுறேன், வாட்டர்ஹாலிக்னா ஜஸ்ட் H2O தான். ஓகே, குடிச்சிட்டே இருப்பாங்களே அந்த வாட்டர். ஸோ அதில் நான் ஒருத்தன் தான். ஓகே கைஸ், ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் நம்ம இந்த மேப்பில் இதுவே காட்ட மாட்டேங்குது மக்களே. நம்மளே காட்ட மாட்டேங்குது. லைக் சம்திங் ஏரோ இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே காட்ட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது மக்களே. என்னமோ இப்போது கேவ் நாங்கள் கண்டுபிடிக்கணும். இது கூட இருக்கான கேவ் எங்கே கண்டுபிடிக்கிறது? ஓகே கைஸ், நான் வந்து இதை கட் பண்ணலான்னு இருக்கேன் கேவ் கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ கைஸ், நான் ரொம்ப ஃபார் அவே, ஐம் வெரி ஃபார் அவே ஃப்ரம் மை ஹோம். இன்னும் எனக்கு எதுவும் கைஸ் வேறு லெவல் அயன் இருக்குது. ஆனால் அதில் ஒன்றே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். எவ்வளோ இருக்குது? ஒன்று தான் இருக்குது மக்களே. சரி விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கிடைக்காத அயனா, நம்மளுக்கு இல்லாத அயனா. ஸோ நம்ம கண்டிப்பாக நிறையா மைண்ட் பண்ணுவோம் அந்த பாட்டில். ஸோ கைஸ், நான் திரும்பவும் கட் பண்ணுறேன். இந்த அயன் கிடைச்சதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணேன். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு ஓகே, இது ஒரு கேவ், செம ஒரு கேவ் கண்டுபிடிச்சாச்சு. எங்கே கொஞ்சம் டீப்பாக போதுங்க, வேறு லெவல். இங்கே வந்துட்டு டைமண்ட்ஸ் இருக்குது, நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு டைமண்ட்ஸ்க்குலாம் போவேன்னா அயன் கிடைச்சாலே போதும். இதே டைமண்ட்ஸும் கிடைச்சா சந்தோஷம் தான். ஓகே, எனிவேஸ் இப்போது கொஞ்சம் டீப்பாக தான் போகிறோம். அயன் இருந்தால் செமையாக இருக்கும். திரும்பவும் தண்ணி தாகம். ஒரு அயன் கிடைச்சிருக்கு, அதாவது நிறைய அயன் கிடைச்சிருக்கு. ஸோ வேறு லெவல். ஓகே, நிறைய கிடைச்சிருக்கு, வேறு லெவல். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதே. இப்போ கொஞ்சம் அயன் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கேவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஹிடனாக.
நான் பார்க்கவே இல்லை அது. வீட்டு பேக் சைடோ ஏதோ ஒரு சைடில் இருந்திருக்கு. லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆமாம், வீடு லெஃப்ட் சைடில் இருந்திருக்கு. நான் பார்க்கவே இல்லை இந்த கேவை. ஆனால் எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். இது கொஞ்சம் டீப்பாக தான் போகுது மக்களே இந்த கேவு. ஸோ இப்போ இன்னமும் கொஞ்சம் டார்ச் வச்சிடலாம். ஓகே கைஸ், நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன், பீஸ்ஃபுல்க்கு மாற்றிட்டேன். ஓகே, இப்போ இங்கேயும் கொஞ்சம் வச்சிடலாம். இந்த கேவ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா, அதாவது இது சொல்லுது, நிறையா வெல்த்து தரப்போகுது. லைக் கோல்டு, அயனு, டைமண்டு அந்த மாதிரி. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகுமான்னு தெரியல. ஓகே கைஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது. அப்புறம் திரும்பவும் வரும்போது எடுத்துக்கலாம் அதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அயன். ஸோ அதுதான் இப்போ அயன் அண்ட் டைமண்ட்ஸ் தான். ஸோ டைமண்ட் எதுக்கு இப்போ அதுக்குள்ளே உனக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை வச்சு தான் அப்சீடியனை மைன் பண்ண முடியும். இன்னொரு வழியும் இருக்குது. அதாவது அப்சீடியன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேறு எதுக்கும் இல்லை, நெதர் போர்ட்டலுக்கு தான். ஸோ அதை மைன் பண்ணுறதுக்கு அந்த டைமண்ட் பிக்காக்ஸ் தேவைப்படும். அதுக்கு 3 டைமண்ட்ஸ் தேவை. அதுக்கு தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு வழியிலையும் மேக் பண்ணலாம். அது என்னன்னா, ஒரு லாவா பூலில் தண்ணி ஊற்றி ஒவ்வொன்றா தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நெதர் போட்டு விடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நெதர் போட்டு பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் கேவுக்குள்ளே போய் எங்கேயோ பண்ணி வச்சா என்ன ஆகும்? ஸோ அதுதான். ஓகே காய்ஸ், நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் உடஞ்சிச்சு. அதுக்கு தான் நான் இப்போ பேக்கப் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைண்ட் கிராஃப்டில் நடக்கிறது தான். ஓகேயா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் யோசிச்சு வச்சுருக்கணும் மைனிங் போகும்போது. ஸோ எப்போவுமே நடக்கும் எல்லாத்துக்குமே. மெயினாக ஸ்டோனு இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு அயனும் கொஞ்ச நேரம் தாங்கும், ஆனால் உடஞ்சிரும். ஸோ எல்லாமே உடஞ்சிரும், ஆனால் அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. ஆனால் எனக்கு கோல்டு வந்துட்டு டூல்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 16 பிளாக்ஸ் போதும் மொக்கையான ஹெல்த்துக்கு கொண்டு வரதுக்கு கோல்டு பிக்காக்ஸை. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அயனை வந்துட்டு நல்லா இது பண்ண போகிறேன், மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான். ஓகே கைஸ், அண்டு இந்த கேவ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு போக போக பார்க்கலாம் எப்படி என்னதுன்னு. ஸோ கைஸ், நான் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ அந்தளவுக்கு கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் டூம் ஸ்க்ரோலிங்கும் பண்ணேன். ஸோ அதனால தான். டூம் ஸ்க்ரோலிங்னால் வேறு எதுவும் இல்லை, சாவர வரைக்கும் இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டே இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி டூம் ஸ்க்ரோல் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் நான் இனிமேல் அப்படி பண்ண போகிறதில்ல. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 நிமிஷம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு எப்போ அந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கேமில் விளாடும்போது நான் வந்துட்டு நேரில் தண்ணி குடித்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே எனிவேஸ், ஆனால் நான் வாய்ஸ் ஓவர்லேயும் சில நேரம் தண்ணி குடிச்சிருப்பேன். ஓகே எனிவேஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும், நம்ம வெளில போயிடலாம். ஸோ இங்கே தான். அண்ட் காய்ஸ், நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து, அதான் நெக்ஸ்ட் பார்ட் பிளேஸ் எடுத்ததுலேருந்து நான் வந்துட்டு ஈஸியிலே தான் வச்சுருக்க போகிறேன். ஸோ அதுதான். அண்டு எண்டு ஃபைட்டு வேறு எப்படி பண்ண போகிறேன்னே தெரியல கைஸ். எண்டு ஃபைட்டில் எண்டர் ட்ராகனை முடிச்சிடலாம், கிறிஸ்டலை உடச்சி தள்ளிடலாம். ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, எண்டர்மேன் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு வந்துட்டு டீம் ஆகி நம்மளை அடிப்பானுங்க அப்புறம். அதுக்கு தான். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லை, நான் அது லேட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இதுக்கு சாங்கு போடுறதுக்கே ஒரு 10 மணி நேரம் கிட்ட ஆகிடுக்கும் கைஸ். ஸோ அதுதான். ஏன்னா ஒவ்வொன்றா நான் அந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான். ஸோ இந்த கேம் கொஞ்சம் அட்வென்ச்சரிஸ்டிக்காக போகுது. என்னங்க சொல்கிறது, அது கொஞ்சம் அட்வென்ச்சராக போகுதுல்ல. ஸோ அதுதான். ஓகே கைஸ், நான் வந்துட்டு போனது போதும்னு சொல்லிட்டு போயிருப்பேன். பட் நான் சும்மா கிடிங், ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் மக்களே. நான் எதுக்கு எடுக்க போனேன்னா, சம் வுட்டு, அதுக்கு தான் போனேன். ஸோ அப்போ தான் என்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிராஃப்ட் பண்ண முடியும். ஓகே கைஸ், மெயினாக டூல்ஸுக்கு அதுதான்.
அண்டு இது ஓகே. அது மட்டும் இல்லை மக்களே, நான் வந்துட்டு பிவிபி அதாவது இந்த கேமில் சண்டை போடுறதுலேயும் கொஞ்சம் எப்படியா நல்லா ஆகணும். நான் எப்போவுமே பார்க்கோர் அதாவது தாவி தாவி குதிப்போம்ல, இருங்களேன் இதுக்கு வந்துட்டு வேர்ப்பு கேக்ஸா இப்போ நல்லா உடையுது பாருங்க. ஓகே, அதாவது பார்க்கோர் தாவி தாவி குதிப்பானுங்களே இந்த கேமில், அதில் நான் எப்போயுமே வந்துட்டு சூப்பராக பண்ணுவேன். பட் பிவிபிலையும் கொஞ்சம் நல்லா பண்ணணுங்க. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் இந்த கேமை விளாண்டுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் லிங்க்கு மட்டும் ப்ளீஸ் கேட்காதீங்க, ஏன்னா நான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா என்னை வந்துட்டு பேன் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த கேமோட லிங்க் விச் மீன்ஸ் என்னோடய சேனல்லேருந்து வீடியோவே வராது. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ லிங்க் மட்டும் கேட்காதீங்க மக்களே. ஓகே, இந்த கேவ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் நிறையா பேர் வந்துட்டு நேர்லேயும் கேட்டீங்க அண்டு கமெண்ட்லேயும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நேரில் சில பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னது வந்துட்டு ஓகே சரி கொஞ்ச நாள் கழித்து போடலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன், யாருக்குமே இந்த கேம் பிடிக்காத அவ்வளோக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் எனக்கும் அந்த கேம் பிடிக்காதுன்னு சொல்ல வரல, பட் யாருக்குமே பிடிக்காதுன்னு நினச்சேங்க இந்த கேமு. ஏன் தெரியுமா? ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஏன் இந்த கேம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, டே என்னடா இருக்குது அப்படி ஜஸ்ட்டு பிளாக்காக தானடா இருக்குது அப்படிம்பாங்க. பட் இந்த கேமோட என்ன சொல்கிறது, ஐ மீன் அட்வென்ச்சரு அதெல்லாம் வந்துட்டு அடிச்சுக்க எந்த ஒரு கேமும் இல்லைங்க. அதுக்கப்புறம் அதோட டிசைனுங்க, அதாவது பிளாக்கியாக இருக்கிறது, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை வந்துட்டு ஏன் சில பேர் வெறுக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல கைஸ். பட் தேர் ஆர் ஸ்டில் சம் பீப்புள் ஹூ லைக் திஸ். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், அடுத்து வந்துட்டு நான் பார்ட் 2 வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் அதில் வந்துட்டு ஏற்கனவே கேம் பிளே விளாண்டுட்டேன். பட் எடிட்டிங்னா நான் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. ஸோ கைஸ், ஹாப்பி தீபாவளி சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு தீபாவளி வளர்றேங்க. சரி கைஸ், வளரிட்டேன். நாளைக்கு தான் வந்துட்டு தீபாவளி. ஸோ இன்னைக்கு கிடையாது. இப்போ நம்ம அந்த தண்ணி வழியாக மேலே போயிடலாம், ஏன்னா இங்கே டெட் அண்டாக இருக்குது. ஸோ என்னடா அது இங்கே தள்ளி விட்டுச்சு மக்களே, ஏன் தான் இங்கே தள்ளி விடுக்குது, சும்மாவே இருக்காதா? சரி ஓகே, நான் எங்கிட்டே போயிடுறேன். இங்கே வந்துட்டு இது இருக்கானா வேணாம், அயனுங்க. ஸோ இப்போ புரியுது ஏன் இது இங்கே தள்ளி விட்டுச்சுன்னு. எவ்ரி திங் ஹேஸ் எ ரீசன் மக்களே, நாட் எவ்ரி திங். ஸோ என்னமோ விடுங்க, என்னமோ கோட்டில் தான் நம்ம மெஸ் பண்ணுறோம், அதான் மெஸ்ஸிங் அப். ஸோ மொக்க போடணும் என்னமோ விடுங்க. ஆனால் நம்மளுக்கு அயன் கிடச்சதில்ல. ஸோ அயன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போகலாம். ஓகே, தண்ணி தாங்க எனக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஒன்று இழுத்துடுவோம் இல்லைன்னா தள்ளி விடுவோம். ஸோ இதுதான் தண்ணியில் மேக்மா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பபுள்ஸ் இழுத்துரும். எதுக்கு? நம்மளை வந்துட்டு சஃபகேட் பண்ண, அதாவது என்னடாது ட்ரௌனிங் பண்ண வைக்கிறதுக்கும் அந்த மேக்மாலேயும் வந்துட்டு டேமேஜ் எடுக்கிறதுக்கும். ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ அண்ட் கைஸ், ஓகே கைஸ், அண்ட் தி கேவ். ஓகே, எனிவேஸ் இந்த கேவ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது பார்த்து கண்டுபிடிப்பேன். ஸோ எனக்கு தெரியல, மேபி இந்த கேவில் இன்னும் இருக்கலாங்க ஏதாவது. ஸோ நம்ம போகலாம், அதாவது இன்னும் ஏதாவது இருக்கான்னு தேட. ஓகே கைஸ், இங்கே இந்த வாட்டரு. ஸோ இங்கே அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்ம மேலே போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது பார்த்து டிவைட் ஆகி போதான். இதுனடா அடைச்சி சும்மா ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க மொதாங்க பையன். ஸோ என்னமோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பட் இங்கே தான் டிவைட் ஆகி ஒரு தண்ணி பார்த்து அந்த மாதிரி நத்திங். சரி என்னமோ விட்டுருங்க. எனிவேஸ் இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். ஆனால் டைரக்ஷன் என்னன்னு தெரில, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுருக்கேன், பம்ப்கின். இங்கே பம்ப்கின் வந்துச்சுன்னா நம்ம வீடு கிட்ட தான் இருக்குது.
ஸோ இங்கே பாருங்க இந்த பம்கின்னா அதுக்கு அடுத்த சைடு போகணும். பட் நான் போகல, ஏன்னா நான் இன்னும் ஏதாவது கேவ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதான் இப்போது எங்கடா போச்சு கேவு. ஸோ ஏதாவது ஒரு கேவ் கண்டுபிடிக்கணும் மக்களே. நல்லா போகணும் உள்ள டீப்பாக. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும். டைமண்ட் வச்சு தான் பிக்காக்ஸ் பண்ண முடியும். பிக்காக்ஸ் வச்சு தான் சொல்லி முடிக்கல. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே எப்படின்னு தெரில, சும்மா சீனுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா சீன் காட்டுங்க நம்மள்கிட்ட. பார்த்தீங்களா, சொன்னேன்ல. ஸோ இங்கே எதுவும் இல்லை, நான் சொன்ன மாதிரியே. ஓகே, இங்கே மேபி ஏதாவது தோணுனா இருக்குமா? இல்லை எதுவும் இல்லை, போடாங்கிட்டு அப்படின்ட்டுச்சு. துரத்தி விட்டுச்சு. இதெல்லாம் கேவலம் இல்லை ஓ அப்படின்னு. எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லா தேடணும். அண்டு இங்கே அதே இதுதாங்க, அதே லைனு அதே இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க எனக்கு ஒரே வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கேன், என்னமோ விடுங்க. அங்கே ஒரு கேவ் பொறுக்கு பாருங்க. ஸோ வாட்டர் எமர்ஜி பண்ண முடியாது, ஏன்னா இப்போதைக்கு நான் அந்த பக்கெட் செய்யலை. எங்க வேறெல்லாம் டீப்பாக போடுங்க. ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப் ஸ்லேட் வரைக்கும் போனால் செமையாக இருக்கும். ஓகே கைஸ், செமையாக இருக்குது இந்த கேவ். இது டீப் ஸ்லேட் வரைக்கும் போகும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இல்லை அதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, நான் நிறைய கமெண்ட் பண்ண சொல்லிட்டேன் ஏற்கனவே. எனிவேஸ் இப்போ இங்கே இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே ஓகே, இங்கே ஒரு மேலே ஒரு பார்த்து போகுது. நம்மளுக்கு அவ்வளோக்கு தேவையில்லை, ஏன்னா இங்கே டைமண்ட்ஸ் இருக்காது. பட் பரவாயில்லைங்க, என்னவா இருக்குன்னு பார்த்துருவோமே. ஸோ இங்கே டர்ட் இருக்குது. இங்கே ஒன்று கீழே போகுது பாருங்க. ஸோ இங்கே ஒன்று கீழே அப்படியே போகுது. ஓகே, நல்லா தாங்க இருக்குது இந்த கேவு. அப்புறம் வாட்டர் எமர்ஜிலையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், ஏன்னா இந்த கேம் விளாண்டு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அது மட்டும் கண்ட்ரோல்ஸ் என்னலாம் மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எனக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் தான் வந்துட்டு வருது. பிவிபியாக இருக்கட்டும், பார்க்கோராக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ளிட் கண்ட்ரோல், அதாவது இந்த ப்ளஸ் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல். ஸோ அதுதான் எனக்கு நல்லா வருது. அது மட்டும் ஜாய்ஸ்டிக், அது மட்டும் இல்லை ஜாய்ஸ்டிக். ஸோ ஜாய்ஸ்டிக் எதுக்கடா மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டீபேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டனாக கிளிக் பண்ணும். அதுக்கு நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு நல்லா சுற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதான் நான் ஜாய்ஸ்டிக்கு மாறினேன். ஓகே, இப்போ நம்ம டார்ச் நிறையா பண்ணிக்கலாம், ஏன்னா டார்ச் வந்துட்டு தேவை. ஏன்னா கண்ணுக்கு எதுவுமே தெரியாது இந்த கேவில். ஸோ அதான் கொண்டு ரொம்ப கட்டிச்சு காய். எனிவேஸ் விடுங்க. இப்போ வந்துட்டு இங்கே டேர்ட்ஸ் போயிடலாம் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம், ஏன்னா இங்கே எனக்கு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட். ஸோ வந்துடலாம் மக்களே. ஓகே, இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பிளாக் ப்ளேஸ் பண்ணால் தான் வர முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, நம்ம ஸ்ப்ரிண்ட் பண்ணியே வந்துடலாம். எனிவேஸ் ஓகே கைஸ், அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, எனிவேஸ் இப்போ நம்ம இன்னொரு பாத் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, டீப்பாக. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கே ஒரு டார்ச் எடுத்து வை. அவங்க கொஞ்சம் கோல் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட நிறையா கோல் ஏற்கனவே இருக்குது. இப்போதைக்கு தேவை ஸ்டிக்ஸு, ஆனால் ஸ்டிக்ஸ் இங்கே எப்படியும் இருக்காது. ஸோ அதனால ஸ்டிக்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்போ கோல் முக்கியம் இல்லடான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முக்கியம் தான், ஆனால் கோல் இங்கே செம்ம காமன். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 பிளாக் எங்கேயா போனீங்கன்னா வந்துடும் கோல். ஸோ அதுதான் கோல் ஓரும் வந்துட்டு நிறையா ஜெனரேட் ஆகும். அதனால கோல் வந்துட்டு கொஞ்சம் ஈஸி தான் இங்கே எடுக்கிறதுக்கு. இங்கே இப்போ நம்மளுக்கு செம்ம டீப்பாக போதுங்க. எனிவேஸ் இங்கே நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா ஸ்டிக்ஸு தான் கொஞ்சம் நல்லா பார்த்து யூஸ் பண்ணணும். இங்கே ஸ்டிக்ஸே கிடைக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை அந்த வந்துடுச்சுங்க அயனு. எனிவேஸ் அந்த மைன் ஷாஃப்ட் இருக்க இடம் இருந்துச்சுன்னா அங்கே வேணால் நம்ம எடுக்கலாம். இங்கே கொஞ்சம்
கொஞ்சம் அயன் இருக்குது, ஆட்டை போட்டுடலாம். இது ஆட்டை போடுறதுன்றேன் பாருங்கள், லூட் அடிக்கிற மாதிரி. ஸோ அது ஆட்டையை போடுறதுலாம் இல்லை, இது ஜஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கிறோம். ஓகே கைஸ், ஸோ வேறு எதுவும் இல்லை, என் ஃப்ளோவில் வந்துச்சு, வாயில் ஒரு ஃப்ளோவில். ஓகே, தீபாவளிக்கு நீங்கள் பட்டாசு வாங்குவீங்களா மாட்டீங்களான்றத கமெண்ட் அடிச்சிருங்க. இல்லை அது கமெண்ட்டு எஸ் ஆர் நோன்னு மட்டும் போட்டுருங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கமெண்ட் அடிங்க, இல்லைனா இதிலே அடிச்சிருங்க. ஸோ எனக்கு ஒன்றும் பட்டாசுலாம் தேவையே இல்லை, ஜஸ்ட்டு வெளில நின்றுட்டு மொட்டை மாடியில் போனால் போதும், ஜாலியாக இருக்கும். ஒரு ரிஸ்கி அண்ட் ஃபன்னான கேம். என்னென்னா எப்படி ஆனாலும் நான் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ அதை ரிவேல் பண்ணி வைக்கவே இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அப்பார்ட்மெண்ட் தான், அங்கே வெளில போய் இந்த நின்னா போதும், செமையாக இருக்கும். அண்ட் நிறையா பட்டாசு வந்துட்டு நம்ம மேலே தான் விழுவும். பட் அது தப்பிக்கிறது தான் வந்துட்டு நான் கேமாக வச்சுருந்தேன். அதாவது 2024 தீபாவளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் வந்துட்டு விளாண்டேன். அண்ட் கெஸ் வாட், ஒரு ஃபயர் என்னன்னா அந்த ஏதோ சொல்லுவாங்களே, அப்படியே விட்டால் வந்துட்டு நிறையா தீப்பொழியாக வரும், அதாவது மேலே விட்டா. ஸோ அதை வெடிப்பாங்கள, ஸோ சம்திங் அது என்னன்னு தெரில, மேபி ஃபயர் ஷாட், ஏதோ ஸ்கை ஷாட்டுன்னு நினைக்கிறேங்க அது பேர். ஸோ அது வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை, அது மேலே இருந்தது. திடீர்னு மேலே ஒரு பிரைட்னஸ்ஸு, அப்படியே கையிலே அந்த தீப்பொறி ஒன்று மட்டும் பட்டுச்சு. ஸோ லக்கிலி நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். அண்ட் மெயினாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, நான் அதை சும்மா பண்ணுவேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நான் ஆனால் முன்னாடி இப்போ பட்டாசு வெடிக்கிறதுலாம் ஆனால் சின்ன வயசில் வெடிச்சேங்க. அதாவது எப்பயோ, அதாவது ஃபோர்த் அப்போ நான் வெடித்தேன். ஸோ ஃபோர்த் அப்போ நான் பிஜ்லி பட்டாசுலாம் கையில் போட்டு வெடிக்கிறது அது எல்லாமே பண்ணேன். பட் ஆனால் இப்போ நான் அதை பண்ண மாட்டேன், ஏன்னா ஓகே. ஸோ அது பார்க்குறதுக்கு கூலாக இருக்கும், பட்டு அதோட கான்சிக்வன்சஸ் பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஸோ முன்னாடி நான் அந்தளவுக்கு பயப்பட மாட்டேன் வெடிக்கு. ஆனால் இப்போதாங்க என்னன்னே தெரியல, செமையாக பயமாக இருக்குது வெடியை பார்த்தாலே. பட் எனிவேஸ் எனக்கு அந்த ஸ்கை ஷாட் பார்த்து பயம் இல்லை, இந்த லட்சுமி வெடி, அணுகுண்டா இல்லை அது ஆட்டோ பாம்புன்னு ஒன்று இருக்கும். ஆட்டம் பாம்பு வேறு, அது வந்துட்டு ஓல்டு வார்ஸில் யூஸ் பண்ணது. ஸோ ஆட்டோ பாம்பெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வெடிச்சிருக்கேன். அதை பார்த்தா இப்போ எனக்கு பயமாக இருக்குது, நான்லாம் அது முன்னாடி வெடித்தேன். ஸோ அதுதான், இப்போ நம்ம இதையும் மைண்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நிறைய நம்ம நிறைய அயன் இப்போ நம்மள்கிட்ட இருக்கு மக்களே. ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு, நம்ம டைமண்ட்ஸ் மட்டும் கிடச்சதுன்னா சூப்பராக இருக்குங்க. அண்ட் ஒரு வில்லேஜும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெண்டிங்கு அந்த என்சான்மெண்ட் புக்கெலாம் வந்துட்டு வாங்க முடியும், எமரல்ட் கொடுத்து தான் வாங்க முடியும் அவன்ட்டு. ஸோ அவன்கிட்ட ட்ரேடு பண்ணும் மக்களே. ஆனால் அதுக்கு எமரல்ஸுக்கு தான் எங்கே போவேன்னு தெரில, அவனே ஏதாவது ட்ரேட் வச்சுருப்பான். அங்கே ஒருத்தன் கிளே பைத்தியம் ஒருத்தன் இருப்பான். என்னன்னா கிளேன்னு ஒரு பிளாக் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னா சொல்லிடுறேன். ஸோ அந்த பிளாக் இருக்குல்ல, அதை வந்துட்டு கிளே ஆக்க முடியும். அந்த கிளே ஆக்குனா அவன் வந்துட்டு எமரல்டு தரேன் அப்படிம்பான். ஆனால் அது சில இடத்துல தாங்க இருக்கும், அதுதான் வந்துட்டு மைனஸ் பாயிண்ட்டு. சில இடத்துல தான் அந்த மாதிரி ட்ரேட் வச்சுருப்பானுங்க கிளே பைத்தியக்காரனுங்க. எனிவேஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தான் இன்றைக்கி தோணுனேன், ஏன்னா எல்லாமே இருக்கான்னு. ஏன்னா அன்றைக்கி எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இன்றைக்கி எப்பயும் போல் மைனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு ஒரு 11 டைமண்ட்ஸ் கிட்டே எடுத்துருப்பேங்க. நான் நல்லா தான் பார்த்தேன், 11 டைமண்ட்ஸ் தான், நான் நல்லா பார்த்தேன் 11 டைமண்ட்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனேன், நான் எதையுமே தூக்கி எறியல. ஏன் அந்த குப்பையான ஐட்டம்ஸ் கூட நான் தூக்கி எறியல. ஆனால் 10 டைமண்ட்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு என்னென்னே புரியல, எப்படியோ வந்துட்டு ஏதோ ஆயிடுக்கு. ஸோ அதனால தான் நான் இன்வென்ட்ரியை செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இங்கேயும் ஒரு அயன் இருக்குது, ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அண்டு இன்னும்
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் இப்போ 2-3 பிளாக் கீழே வந்திருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய அயனாக தாங்க மக்களுக்கு கிடைக்கிது. அண்டு நான் அதை கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், செம்ம போரிங்காக இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப நேரமாக எதுவுமே கண்டுபிடிக்காமல் சுற்றிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதுதான் நான் ரொம்ப டீப்பாக வந்துட்டேன் கீழே. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு மைனிங்கே ஆரம்பிக்குது. ஸோ டைமண்ட்ஸ் நம்ம நிறையா கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அங்கே கீழேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும், லாவா பூல் இருக்குது. ஸோ டைமண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா தடவை வந்துட்டு, அதாவது எப்போவுமே யூஸ்வலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா லாவா கிட்ட தான் ஸ்பான் ஆகும். ஸோ லாவா கிட்ட தான் வந்துட்டு நிறையா டைமண்ட்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்கிறேன். ஸோ லாவா கிட்ட இருக்குன்னா டைமண்ட்ஸும் நிறையா இருக்க சான்ஸ் இருக்குது. டார்ச் வந்துட்டு கொஞ்சம் குறையுது மக்களே. ஸோ அதனால நான் இப்போ கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். அண்டு ஓகே, இங்கே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அது மேலே தான் போகுது. ஸோ வேணாம் மக்களே, நம்ம மேலே வேணாம் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம டைமண்டே எடுக்கலை. ஸோ அதுதான் வெறும் கையை வீசிட்டு வரும், அதுக்கு எதுக்கு? ஸோ இங்கேயே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போய்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ இங்கே கொஞ்சம் பார்த்து போங்க. ஃபால்ட்டுமே செங்க பாருங்களேன், ஹார்ட்டு மாதிரி இருக்குது லாவா, செமையாக இருக்குல்ல. ஆனால் நல்லா பார்த்தா தான் தெரியும், ஹார்ட்டு மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கீழே போக பார்க்குறேன். காய்ஸ், நான் கீழே போகிற வழியில் தான் பார்த்தேன். பார்த்தீங்களா? கொஞ்சம் செகண்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த கட்டு ஸ்டார்ட் ஆனோடனே அங்கே பாருங்களேன் டைமண்ட் இருந்துச்சு. ஸோ நான் கீழே போயே ஆகுவேன். நான் சொன்ன மாதிரி லாவா கிட்டே ஒரு டைமண்ட் இருந்துச்சு. இப்போ நான் கீழே போகிறேன் மக்களே. ஸோ டைமண்டை பார்த்துட்டேன், குதிச்சிருந்தா. ஐயோ நல்ல வேலைங்க. ஸோ எப்படியோ வாட்டரில் லேண்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எங்கே பார்த்தேன்னா அந்த ஒரு எண்டில் தாங்க பார்த்தேன். ஸோ அது டைமண்ட்ஸ் தான். நான் நல்லா பார்த்துட்டேன். லேப்பிஸ் கிடையாது, இல்லை அது ஏதோ ஒன்று இருக்கும், அதாவது டஸ்ட்டு மாதிரி ஏதாவது இருக்கும், அதுவும் கிடையாது. ஓகே, இதுதான் டைமண்ட்ஸ் தான் மக்களே. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு. இங்கே இன்னொன்று ஒன்று இருக்குங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டைமண்டு இந்த வேர்ல்டுலேயே. ஸோ அதுதான் இப்போ நம்ம அது வச்சாச்சு. ஓகே, இன்னமும் நம்ம டைமண்டுக்கு ஹண்ட் பண்ணலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இருக்க மாதிரி தெரில. ஆமாங்க, இங்கே எதுவும் இல்லை கன்ஃபார்மு. ஸோ நிறையா இருக்குங்க லாவா பூல். ஸோ இங்கே தான் நான் வந்துட்டு இது கட்ட போகிறேன்னு நினைக்கிறேன், அதாவது அப்சீடியன் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய பழைய சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் எப்போ பார்த்தாலும் ஸோ 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 நான் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கேங்க. எனிவேஸ் ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம டைமண்டுக்கு பார்க்கலாம். காய்ஸ், நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் டைமண்ட் பார்க்குறதுக்கு. ஓ எங்க 3 இருக்குதுங்க இங்கே. வேறு லெவலுங்க. ஸோ செம நிறைய டைமண்ட் இங்கே இருக்குது. 3 இல்லை 4 எவ்வளோ. ஸோ ஓகே காய்ஸ், 3 தான். அண்டு இங்கே வேறு எதுவும் இல்லை. ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லை. அண்ட் இப்போ வேறு எதுவும் இல்லை. நம்ம வேறு எதுவும் இப்போ பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு அப்சீடியன் தான் எடுக்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம டைமண்ட்ஸ் எடுத்துட்டோம், அப்சீடியனும் எடுத்துட்டோம் மக்களே. அண்ட் கைஸ், நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் வந்துட்டு இப்போ ஃபுல் என்னோடய கேம் பிளே பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் வந்துட்டு இதில் நான் நெதர் போர்ட்டல் கட்டினது வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும். அண்ட் நான் என்சான்மெண்ட் டேபிளும் பண்ண, அதான் நான் அதுக்கும் மேலே டைமண்ட்ஸ் எடுத்தேன். ஸோ ஒரு 11 கிட்டே எடுத்திருப்பேன். அண்ட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு இதாக எடுக்க மக்களே, ஸ்டாப்பாக எடுக்க ரெக்கார்டரு. அதை நான் கவனிக்கவே இல்லை. பட் நான் வந்துட்டு 11 டைமண்ட்ஸ் கிட்டே எடுத்து 11 or 13 ஏதோ எடுத்தேன். அதை எடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைமண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் டேபிள் பண்ணேன். ஸோ அதுதான் நான் வந்துட்டு, ஆனால் நிறையா பண்ணேங்க, சும்மா சொல்ல முடியாது. நான் நிறையா எடுத்தேன் டைமண்ட்ஸு. நெதருக்கும் போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு டைமண்ட் ஸ்வார்டு, அப்புறம் டைமண்ட் ஸ்வார்ட் மட்டும்தாங்க பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. பட் நான் ப்ராசஸ் பண்ணேன்.
பட் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுக்கலை. எனிவேஸ் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்சிடியன் எடுக்கிற வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மள்ட்ட 3 அயன் இங்கிட்டு இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு பக்கெட் கிராஃப்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ பண்ணிட்டா போச்சு. ஓகே, இப்போ இந்த 3 இங்கிட்டு வச்சு எங்கடா போச்சு. சரி, நானே பண்ணிடுறேன். கிராஃப்டிங் ரெசிபிலாம் தேவையில்லை. ஓகே மக்களே, இந்த கேமுக்கு கிராஃப்டிங் ரெசிபிலாம் தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கெலாம் கிராஃப்டிங் ரெசிபிக்கு எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா கிராஃப்டிங் ரெசிபியும் தெரியும். ஸோ அதுதான். ஏன்னா நிறையா வருஷம் கிட்ட விளாண்டுருப்போம். ஐ மீன் நிறைய மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸையும் நீங்கள் சொன்னேன். நான் வருஷக்கணக்காலாம் விளாடல. இல்லை வருஷக்கணக்காக தான் 1 வருஷம் விளாண்டுருக்கேன். தட்ஸ் ஆல். பட் நம்ம ப்ரோலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ரோல் அண்ட் ஆக்ஷன் அவன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 வருஷம் கிட்டே விளாண்டுருக்கானா, ஓல்டு பிளேயராக. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த D-pad யூஸ் பண்ணுறாப்புல. D-padனால் வேறு எதுவும் அந்த 4 பட்டன் இருக்குல்ல, அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் நடுவில் ஸ்னீக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு D-pad. ஏன்னா அவர் ஓல்டு பிளேயர்னால பழகி போச்சு. ஸோ அதனால தான் இன்னமும் அவர் யூஸ் பண்ணுறாப்புல. பட்டு நானும் ஓல்டு பிளேயர் இருந்தேன்னா கண்டிப்பாக அதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெமரைஸ் ஆகிருக்கும், மசில் மெமரி. ஸோ அதுதான், அதனால தான். பட் நான் வந்துட்டு அந்தளவுக்குலாம் ஓல்டு பிளேயர் கிடையாது. ஒரு வருஷம். ஸோ முன்னாடி நானும் D-pad யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் மற்ற கேமும் அப்போ விளாடுவேன், லைக் ஸ்லெண்ட்ரினா அந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் சூஸ் பண்ணேன். அண்ட் கைஸ், நான் வந்துட்டு நெதர் போர்ட்டல் கட்டின வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. ஆனால் அதில் அப்படி வரல. ஓகே, விச் மீன்ஸ் இதோட நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.